ஸ்ரீரங்கம் மேலூரிலே அமைந்துள்ள ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே நாம் கண்டு தரிசிக்கலாம். திருச்சிக்கு 15 கிலோமீட்டர் தொலைவிலே காவிரியின் இருபுறமும் புரண்டு ஓட கொள்ளிடமாக திகழ்கின்ற காவேரி ஆற்றங்கரையிலே இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே சஞ்சீவி ஆஞ்சநேயர் 37 அடி விஸ்வரூப சஞ்சீவினி ஆஞ்சநேயராக நமக்கு காட்சி தருகிறார். திருப்பூருக்கு அருகிலே திருமுருகன் பூண்டியிலேதான் இந்த அனுமனை ஒரே கல்லிலே சிலையாக உருவாக்கப்பட்டார். 120 டன் கருங்கல்லிலே சிலை வடிக்க 2 ஆண்டுகளுக்கும் மேலானது. தென்னந்தோப்பிலே மேற்கு திசையிலே தெற்கே திருமுகமண்டலம் கொண்டு அஞ்சலி ஹஸ்தராக கூப்பிய திருக்கரங்களோடு சொர்ணமயமான கவசங்களை தாங்கி உயர்ந்த விதானத்துக்கு இடையே சிறிய திருவடியாக விஸ்வரூப ஆஞ்சநேயரை நாம் தரிசித்து மகிழ்கிறோம். அப்படியே ஆலயத்தை வலமாக வரும்பொழுது பட்டாபிஷேக ராமரை இங்கே சீதை ஒருபுறமும் இளைய பெருமாளான லக்ஷ்மணன் ஒருபுறமும் நின்ற கோலத்திலே வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாச்சனே மணிமயே வீராஜனே சுத்திதம் அக்ரே வாசகதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிப்பிய பரம் வியாக்யாந்தம் பரதாதிபி பரிவிருதம் ராமம் பஜே ஷியாமளம் என்று ராமன் காகுத்தனாக அஜமகா சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையான தசரதனுக்கு ராஜகுமாரனாக ராமராஜ்யத்தை வழங்கக்கூடிய ராஜா ராமனாக சீதாதேவி ஒருபுறமும் லக்ஷ்மண பெருமாள் ஒருபுறமும் நின்று சேவசாதிக்க அவருடைய திருவடியை அஞ்சலி செய்த வண்ணம் புத்திருபலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் பக்படுத்வஞ்ச அனூமஸ்மரணாத் பவேத் என்று ஆஞ்சநேய சுவாமியை ராமனோடு ராமதாசனை கைகூப்பி நாம் தொழுகின்றோம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கதகக்ஷமாஞ்சலிம் பாஷ்பபாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதீம் நமதராட்சசாந்தகம் என்று நாம் பாடியபடி சக்கரத்தாழ்வாருடைய திருச்சன்னிதானத்தை வந்து அடைகிறோம். அற்புதமாக 16 திருக்கரங்களிலே திவ்ய ஆயுதங்களை தாங்கியபடி சக்கரத்தாழ்வார் அவரை சுற்றிலும் மந்திர தேவதைகளெல்லாம் ஆவிர்பவித்திருக்க இங்கே சக்கர திருமேனியோடு அங்கே சக்கரம் சதா அகம் சரணம் பிரபத்யே என்று அற்புதமாக பஞ்சாயுத ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்படுகிறதே. அது மாதிரி சுவாமி 1000 சிகையும் அக்னி மண்டலமாக தேஜோமயமாக திகழ்கிறார். பக்கத்திலே உற்சவராக சக்கரத்தாழ்வார் பெருமாளுக்கு அருகிலே லக்ஷ்மி நசுங்கப் பெருமானும் லக்ஷ்மி வராகப் பெருமாளும் இங்கே சிவதாதிக்கிறார்கள். அமர்ந்த திருக்கோலத்திலே சிவதாதிக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மனுடைய திருவடியிலே கருடாழ்வார் ஆவிர்பவித்திருக்கிறார். இப்படி கிரிச்சதே லக்ஷ்மித்ய பத்னௌ என்று வேதம் காட்டக்கூடிய பெருமாளாகிய அந்த நாராயண பெருமாளை லக்ஷ்மி சம்பன்னனாக வழிபட வேண்டும் என்று லக்ஷ்மி அயக்ரீவராகவும் லக்ஷ்மி நிருசிங்கனாகவும் அதுபோல சக்கரத்தாழ்வார் 2 துணைவியாரோடும் சுவாகாதேவி ஸ்வதாதேவி என்று அக்னி பகவானுக்கு இருப்பதை போலே சக்கரத்தாழ்வார் காட்சி தருகிறார். ஆலயத்தை வலமாக நாம் வலம் வந்து தாயாருடைய சன்னிதானத்தை வந்து அடைகிறோம். மாருதிதாசன் என்கிற வாசுதேவன் சுவாமிகளுக்கு 2007ஆம் ஆண்டு அனும ஜெயந்தி அன்று சொப்பனத்திலே ஆஞ்சநேயர் தோன்றி தாயார் சிலை உன்னை தேடி வரும் 5 பசுக்களோடு அவளை அழைத்து வா என்று கட்டளையிட்டாள். பசுவினுடைய குதத்திலேதான் ஸ்ரீ மகாலட்சுமியானவள் நித்தியவாசம் பண்ணுகிறாள். அந்த பசுவானது ஆவின் 5 என்று 5 திரவியங்களை பெருமாளுக்கு திருமஞ்சனமாக தருகிறது. அப்படி செஞ்சுலக்ஷ்மி தாயாராக லக்ஷ்மி நரசிம்மனுக்கு கூட இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி தாயார் 5 பசுக்களோடு மற்றேனும் காமங்கள் மாற்றி என்று பெருமாளுக்காக வந்து அமர்ந்தாள். அப்பேற்பட்ட அந்த தாயாரை தரிசித்து கொண்டு பெருமாளை சேவிப்பதற்காக ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வந்து சேருகிறோம். இங்கே தென் அயோத்தி என்று அழைக்கப்படும்படியாக ஸ்ரீரங்கத்தினுடைய காவேரி கரையிலே திருவேங்கடத்து எம்பெருமானும் நின்ற நிலையிலே அபயகஸ்தமும் கடிகாகஸ்தமும்
சதுர்புஜங்களிலே சங்க சக்கரமும் தாங்கிக் கொண்டு திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்களெல்லாம் இங்கே துலாபாரம் நிகழ்த்தி முடிக்காணிக்கை தரும்படியாக அற்புதமான அவருடைய பிரசன்ன வெங்கடேச பெருமாளாக பிரார்த்தனைகளை தீர்க்கக்கூடிய பிரார்த்தனா வரதமூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சகிதராக உற்சவப் பெருமாளும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் அற்புதமான திருமாங்கல்ய சரடோடு தாயார் இருபுறமும் நமக்கு செவதாதிக்க பெருமாளை நாம் வணங்கி மகிழ்வோடு அற்புதமாக லக்ஷ்மி நிருசிம்மருடைய சன்னிதானத்திற்கு வந்து சேருகிறோம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிசுங்கம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம் என்று இங்கே நரசிம்மருக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் மூன்றாவது திருக்கண்ணோடு செவதாதிக்கிறார். பட்டாச்சாரியார் சில நொடிகளுக்கு முன்பாக அந்த மூன்றாவது கண்ணை நெற்றியிலே சாத்தியிருக்கக்கூடிய திருமண் திருக்காப்பை விலக்கி மூன்றாவது கண்ணை அக்னி நேத்திரத்தை நமக்கு காட்டி அருளினார். இங்கே லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே வரத அபய கஸ்தங்களோடு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாராக சேவதாதிப்பது ஒரு சிறப்பு. காரணம், அகோபிலம் உள்பட ரிசுங்கத்தலங்களிலே எல்லாம் ரிசுங்கப் பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலேயே நாம் காட்சி கண்டிருப்போம். யோக நிருசிங்கனாக இங்கே நின்ற திருக்கோலத்திலே சேவதாதிக்க நாம் தரிசித்து மகிழ்கிறோம். அப்படி நிருசிங்கப் பெருமானை நாம் சேவித்து கொண்டு கால பைரவருடைய சன்னிதானத்திற்கு வந்து சேருகிறோம். தேய்பிறை அஷ்டமியிலே காலபைரவரை விநாயகப் பெருமானோடு தரிசிக்க நம் வினைகளெல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த கோவில் தென் அயோத்தி ராமபட்டாபிஷேக சஞ்சீவன ஆஞ்சநேயர் திருக்கோயிலுங்கிறது திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கத்தில் மேலூருங்கிற கிராமத்தில் இருக்க கோவில் இது. இங்கே உள்ள ஹனுமார் அவருடைய பாதாதிகேசம்னு சொல்லக்கூடிய உயரம் 37 அடி உயரம். அவர் இந்த 37 அடி உயரங்கிறது எதுலேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஹரிவாயு ஸ்துதி அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்குது. இந்த ஹரிவாயு ஸ்துதிங்கிற ஸ்லோகம் தான் ஹனுமாரை பற்றி போற்றி பண்ணக்கூடிய ஸ்லோகங்களில் முக்கியமான ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகம் மொத்தம் 41 ஸ்லோகம். இந்த 41 ஸ்லோகத்தில் முதல் 2 ஸ்லோகம் ஹரின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவை பற்றி சொல்கிறது. பாக்கி கடைசியாக இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்களும் அதே ஹரிவாயு ஸ்துதியில் ஹரியை பற்றி சொல்கிறது. நடுவில் இருக்கக்கூடிய 37 ஸ்லோகங்களும் இந்த ஹனுமாரை பற்றி சொல்லக்கூடியது. அதனாலே நமக்கு இந்த 37 அடி உயரம் அப்படின்றது இந்த கோவிலுக்காக நம்ம நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. இந்த பெருமாள் அவருடைய இடுப்பில் வந்து பார்த்தோம்னா சஞ்சீவனி பர்வதத்தில் உள்ளக்கூடிய மூலிகைகள் எடுத்துகிட்டு இருக்கார். அதனால் இவருக்கு சஞ்சீவன ஆஞ்சநேயருங்கிறது பேர். உண்மையை ஹனுமார் தன்னுடைய சஞ்சீவன பர்வதத்தை எடுத்துகிட்டு வரும்போது பர்வதத்தை எடுத்துகிட்டு வரதுக்காக அவர் அங்கே போகலை. ஜாம்பவான் அவர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, அந்த இமயமலையில் இருக்கக்கூடிய சஞ்சீவினி மலையில் மிருத சஞ்சீவகரணி, விஷல்யகரணி, சந்தானகரணி, சாவல்யகரணின்னு சொல்லக்கூடிய மூலிகைகளை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போது ஹனுமார் அந்த பர்வதத்தில் போய் அந்த மூலிகைகளை தேடும் பொழுது அந்த மூலிகைகள் தங்களுடைய ஸ்வயரூபங்களை காட்டாமல் மறைச்சிடுறது. ராமகாரியத்துக்கு உதவாத எந்த பொருளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த நோக்கத்தினால ஹனுமார் மொத்தம் அந்த பர்வதத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறார். அந்த எந்த மூலிகைகளுக்காக போனாரோ அந்த மூலிகைகளை நமக்கு ஆயுர்வேத சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அந்த மூலிகைகளை பெருமாள் வந்து தன்னுடைய இடுப்பில் தெரிச்சுட்டு இருக்கிறதுனால இவருக்கு சஞ்சீவன ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது பேர். மாருதிதாசனாகிய வாசுதேவன் சுவாமிகளுக்கு 2007 ஆண்டு அனுமத் ஜெயந்தியிலே சொப்பனத்திலே ஆஞ்சநேயர் தோன்றி 5 பசுக்களோடு தாயார் எழுந்தருள்வார், அவரை அழைத்து வா என்று காட்ட சுவாமி அழைத்து வந்து இங்கே கேசரி ஒருபுறமும் அஞ்சனா ஒருபுறமுமாக வாயிற்காப்போன்களாக தன் குழந்தையான ஆஞ்சநேயனை ஆசீர்வதிக்கும் முகமாக தாயும் தந்தையும் நின்று நமக்கு அருளை தரக்கூடிய காட்சியை தரிசிக்கிறோம். மாருதிதாசராகிய வாசுதேவன் சுவாமிகள் 2000ஆம் ஆண்டிலிருந்தே மூல நட்சத்திர நாளில் 3/4 அடி அனுமன் சிலையை தொடர்ந்து பூஜித்து வந்தார். அந்த பல நாள் ஆஞ்சநேய சுவாமி 2007 இங்கே 37 அடி விஸ்வரூப சஞ்சீவன ஆஞ்சநேயராக கோவில் கொள்ள அருள்பாலித்தார். 5 பசுக்களை தாயாரோடு அனுப்பி 5 பஞ்சபூதங்களை வென்ற ஜிதேந்திரியனான ஆஞ்சநேயன் விஸ்வரூப தரிசனத்தை இங்கே வழங்குகிறார். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆரியருக்கு ஆகையேகி, 5லே 1 பெற்ற அனங்கை கண்டு அயலானூரில் 5லே 1 வைத்தான், அவனெம்மை அழித்து காப்பான் என்று
ஆஞ்சநேயனுடைய பிரபாவத்தை கமநாட்டாழ்வார் பாடிக்காட்டுகிறார். ஆஞ்சநேயனுடைய அருளாலே பூஜை செய்த அன்றே நம்முடைய மாருதிதாசருக்கு ராமர் பட்டாபிஷேக சிலைகள், சக்கரத்தாழ்வார், நிசுங்கன், தாயாருடைய சிலைகளெல்லாம் வந்து சேர்ந்தனவாம். விஸ்வரூப ஆஞ்சநேயராக 37 அடி சிலை வடிக்க அனுமன் அருள் செய்தான். 64 நதிகளின் தீர்த்தங்கள், புனித மண், நவரத்தினங்களோடு 2021 ஆண்டு அக்டோபர் 20 நாள் விஸ்வரூப சஞ்சீவினி ஆஞ்சநேயர் கொள்ளிடக் கரையிலே அற்புதமாக இங்கே மேற்கு திசையிலே தெற்கு பார்த்து பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அதன் பிற்பாடு கருவறை, ராஜகோபுரங்கள், மண்டபங்கள் என இந்த திருக்கோவில் அனுமானுடைய அருளால் வளர்ச்சி அடைந்தது. சமீபத்திலே 25/3/2026 புதன்கிழமையன்று ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேயருடைய ஆலய மகா கும்பாபிஷேகமும் திவ்யமாக நடந்தேறியது. அதற்கு காரணம் இந்த ஆஞ்சநேய பெருமான் தானே இங்கு வந்து தோன்றியதனால்தான். விஸ்வரூபத்திலே நமக்கு காட்சி தருகிறார். ஆஞ்சநேய பெருமான் ராமாயணத்திலே 2 முறை விஸ்வரூப தரிசனத்தை காட்டியிருக்கிறார். சீதையை தேடி வருவதற்காக கடலை கடக்க ஜாம்பவான் சொல்ல ஒரு முறை விஸ்வரூப தரிசனம் காட்டினார். சீதைக்கு பயம் வேண்டாம், நானே கொண்டு போய் ராமனிடத்திலே சேர்க்கிறேன் என்பதற்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான். இந்த ஆஞ்சநேயன்தான் இந்திரஜித்தால் ராமன் நாகபாசத்தாலும் இளைய பெருமாள் பிரம்மாத்திரத்தாலும் கட்டுண்ட பொழுது இமயமலை ஏமகூட மலையை கடந்து துரோணகிரியிலே இருக்கக்கூடிய ஔஷகிரி பர்வதம் என்கிற சஞ்சீவினி மலையை கொண்டு வந்து ராமனை உயிர்ப்பித்தான். அப்பேற்பட்ட ராமனின் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஜானகியும் சேர்த்து வைத்த சஞ்சீவினி ஆஞ்சநேயரை நாம் வணங்க நமக்கு வாழ்விலே வேலை வாய்ப்புகளையும் உயர்ந்த பதவிகளையும் தந்தருள்வான். மேலூர் ஆஞ்சநேயரை வணங்கி மேலான வாழ்வை நாம் பெறுவோமாக.